Hi students, நம்ம வந்துட்டு crop production and management chapter வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டிங், அதாவது ஒரு க்ராப் ப்ரொடக்ஷன், எந்த ஒரு க்ராப் ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய பேசிக் ஸ்டெப்ஸில் இருக்கக்கூடிய ஹார்வெஸ்டிங் ஸ்டெப்பும், அதுக்கப்புறம் ஹார்வெஸ்டிங் அப்புறம் அந்த ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஸ்டெப்பும் பார்த்தோம். ஸோ பார்த்துட்டு வந்துட்டு க்ராப் ரொட்டேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம நேற்று கிளாஸில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சீட் பேங்க். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட் பேங்க். ஸோ சீட் பேங்க் அப்படின்னா என்ன அண்ட் பயோ இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு இந்த ரெண்டும் வந்துட்டு நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சீட் பேங்க் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 252 இருக்குது சீட் பேங்க். Seed bank is a place where seeds are stored in order to preserve genetic diversity. ஸோ சீட் பேங்க் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ பிளேஸ். இது ஒரு பிளேஸ் தான். அந்த பிளேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விதமான வெரைட்டி ஆஃப் சீட்ஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. எதுக்காகனா அந்த ஸ்பெசிஃபிக் டைவர்சிட்டி, அந்த ஸ்பெசிஃபிக் பிளான்ட்டை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக பண்ணி வைப்பாங்க. அதான் சொல்கிறாங்க சீட் பேங்க் இஸ் எ பிளேஸ் where the seeds are stored in order to preserve genetic diversity. Seeds may be viable for hundreds and even thousands of years. So the seeds oda period time எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் 100 இயர்ஸும் இருக்கும், 1000 இயர்ஸும் இருக்கும். Seed banks are like seed libraries that contain valuable information about the evolution strategies of plants. ஸோ சீட் பேங்கில் வந்துட்டு வெறும் சீட் மட்டும் இருக்காது. இட் இஸ் லைக் ஏ சீட் லைப்ரரி. எப்படி புக் லைப்ரரி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் இந்த சீட் பேங்க். ஸோ இட் இஸ் லைக் ஏ சீட் லைப்ரரி. ஸோ இதில் என்ன இருக்குன்னா எல்லா வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் ஒரு பிளான்ட்டோட அந்த சீடு அந்த சீடு வந்துட்டு எந்த பிளான்ட்டோடது அது சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு அங்கே இருக்கும். அதான் சொல்கிறாங்க சீட் பேங்க் இஸ் லைக் ஏ சீட் லைப்ரரி that contain valuable information about evolution strategies of plants. The Royal Botanical Garden, located in Kolkata, first started collecting seeds formally as a seed bank. ஸோ இந்த ராயல் பொட்டானிக்கல் கார்டன், கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய இந்த ராயல் பொட்டானிக்கல் கார்டன் தான் ஃபஸ்ட்டு அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சீட் பேங்க் அப்படிங்கிறது வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சுது. Seed banks were created to store native varieties of seeds. ஸோ seed banks வந்துட்டு எதுக்காக க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு சீட், அதாவது நேட்டிவ் வெரைட்டி, அந்த பிளான்ட் வந்துட்டு ரொம்ப வருஷமாக நம்ம இந்தியாவில் வந்துட்டு அந்த பிளான்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறக்காக அந்த பிளான்ட்டோட சீடை, நேட்டிவ் வெரைட்டி, நம்ம இந்தியாவோட நேட்டிவ் பிளான்ட்ஸோட அந்த சீட்ஸை வச்சு அந்த பிளான்ட்டை வந்துட்டு நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும், ஸ்டோர் பண்ணணுங்கிறக்காக இதை வந்துட்டு க்ரியேட் பண்ணாங்க. அதான் சொல்கிறாங்க இட் வேர் கிரியேட்டட் டு ஸ்டோர் நேட்டிவ் வெரைட்டி ஆஃப் சீட்ஸ். With this initiative, farmers have started preserving indigenous seeds and reducing their dependence on hybrid seeds and seed companies. ஸோ இவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து, இந்த ராயல் பொட்டானிக்கல் கார்டன் இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த சீட் பேங்க் இது பண்ணதுக்கு அப்புறம் ஃபார்மர்ஸ் எல்லாருமே அதை வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது சீட்ஸை ப்ரிசர்வ் பண்ணாங்க. ஸோ அந்த சீட்ஸை வச்சு அவங்களோட அக்ரிகல்ச்சரை அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் என்னென்னா அவங்க எந்த விதமான ஹைப்ரிட் சீட்ஸ் மேலே டிபெண்ட்டாக இருக்க வேண்டாம், எந்த விதமான சீட் கம்பெனிஸ் மேலேயும் இவங்க வந்துட்டு டிபெண்ட்டாக இருக்க வேண்டியதில்லை. The simple and healthiest method of seed storage is in the airtight earthen pots. ஸோ வந்துட்டு சிம்பிள், அதாவது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு ஹெல்த்தியஸ்டான மெத்தட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட் ஸ்டோரேஜுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா அதை ஏர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. பாருங்கள், இதான் வந்துட்டு earthen pots, அதாவது சில்வர் பாட்ஸில் அதை வந்துட்டு ஏர் டைட்டாக இருக்கணும், ஏர் உள்ளே போகாமல். ஏன்னா மாய்ஸ்சர் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதில் மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோத் வந்துட்டு இருந்துடும். ஸோ அதனால ஏர்டைட் அந்த earthen பாட்ஸ்னால் சில்வர் பாத்திரம்லாம் இருக்குல்ல, அதில் வந்துட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கணும். நவதானியா சீட் பேங்க், a non-governmental organization located in New Delhi, conserve around 50,000 crop varieties with the primary focus on preservation of grain species. ஸோ நவதானியா சீட் பேங்க் அப்படிங்கிறது வந்துட்டு கவர்மெண்ட் ஓன் பண்ணுற ஆர்கனைசேஷனில் இட் இஸ் அ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் தான். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது.
இவங்க வந்துட்டு எவ்வளோ சீட்ஸை கன்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா 50,000 கிராப் வெரைட்டியோட சீட்ஸை வந்துட்டு கன்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ப்ரைமரி ஃபோக்கஸ் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரைன் ஸ்பீஷீஸை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நவதானிய சீட் பேங்கை பற்றி எழுதுங்கன்னு கேட்டால் இதெல்லாம் எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீட் பால்ஸ் அப்படின்னா என்ன? இதான் வந்துட்டு சீட் பால்ஸ். இட் இஸ் நத்திங் பட் பாருங்கள், சீட் பால்ஸ் ஆர் எ மிக்சர் ஆஃப் சாயில், கம்போஸ்ட் அண்ட் பிளான்ட் சீட். ஸோ சீட் பாலுங்கிறது வந்துட்டு சாயில் எதோட மிக்சர் பார்த்தீங்கன்னா சாயில், கம்போஸ்ட் அண்ட் பிளான்ட் சீட்ஸ் அதோட மிக்சர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட் பால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தீஸ் பால்ஸ் ஆர் த்ரோன் இன்டு லேண்ட் ஏரியாஸ். ஸோ அந்த பால்ஸை வந்துட்டு லேண்ட் ஏரியாஸில் த்ரோன் பண்ணுவாங்க. அதாவது ஒன்றுமே இல்லை, இப்போ சீட் பால் வந்துட்டு இப்போ இருக்கிறத வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அதில் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறாங்க. ஒன்றுமே இல்லை, நிறைய நமக்கு சீட்ஸ் கொடுத்துருவாங்க, கொஞ்சம் கம்போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் சாயிலும் கொடுத்துருவாங்க. ஸோ கொஞ்சம் சாயில் எடுக்கணும், கொஞ்சம் கம்போஸ்ட் எடுக்கணும், ஒரு 2 சீட் 3 சீட் வச்சு அதை பால் மாதிரி நல்லா வந்துட்டு உருட்டிட்டு அதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு அந்த பாலை தூக்கி போடணும். ரொம்ப நல்லா இருக்கும் அது பண்ணுறக்கு. ஸோ இது நானும் பண்ணியிருக்கேன், எங்களோட என்எஸ்எஸ்ல நானும் பண்ணியிருக்கேன். ஸோ சீட் பால் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் நத்திங் பட் அதாவது வந்துட்டு சாயில் கொடுத்துருவாங்க, கம்போஸ்ட் கொடுத்துருவாங்க, என்ன சீட்ஸை வந்துட்டு நம்ம அதில் வைக்கிறோமோ அந்த சீட்ஸ் கொடுத்துருவாங்க. 3ஐயும் கொஞ்சம் கரெக்ட் ப்ரொப்போர்ஷனில் எடுத்துகிட்டு கொஞ்சம் சாயில் கொஞ்சம் கம்போஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா அது கூட வந்துட்டு சீட்ஸை எடுத்துகிட்டு நல்லா பால் மாதிரி இது பண்ணி ரவுண்ட் பண்ணி அதை த்ரோ பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு சீட் பால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. With the monsoon set in, these planted seed balls will germinate into seedlings. ஸோ வந்துட்டு மான்சூன் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பால்ஸை தூக்கி போட்டிருப்போம்ல அந்த பால்ஸில் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்துட்டு ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்கும். மேக்கிங் சீட் பால் இஸ் எ ஸ்டெப் டுவர்ட்ஸ் கன்சர்விங் த நேச்சுரல் எக்கோசிஸ்டம். ஸோ வந்துட்டு இந்த சீட் பால் மேக் பண்ணுறது மூலயமா நம்ம வந்துட்டு நேச்சுரல் எக்கோசிஸ்டத்தை கன்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பை வந்துட்டு நம்ம எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. சீட் பால்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு பை நான்-கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் எந்தூசியாஸ்டிக் ஸ்கூல் சில்ட்ரன் டு க்ரோ ட்ரீ ஃபார் எக்கோசிஸ்டம் ரெசார்டேஷன். ஸோ சீட் பால்ஸ் யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, நான்-கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களை மாதிரி இருக்கக்கூடிய எந்தூசியாஸ்டிக் ரொம்ப இதாக இருப்பாங்க, ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ எந்தூசியாஸ்டிக் ஸ்கூல் சில்ட்ரன்ஸும் வந்துட்டு எக்கோசிஸ்டத்தை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணுவாங்க. The concept of seed ball has potential to increase tree cover and also to improve the awareness among the people about conserving plants. So இந்த சீட் பாலோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீ கவர், அதாவது வந்துட்டு க்ரீன்ஸை வந்துட்டு நம்ம அதிகப்படுத்தணும், அதே மாதிரி பீப்புள் கிட்ட ஒரு அவேர்னஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். அதாவது வந்துட்டு பிளான்ஸை கன்சர்வ் பண்ணணுங்கிற அவேர்னஸை வந்துட்டு பீப்புள் கிட்ட க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட ப்ரைமரி ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் சீட் பால்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர்லூம் சீட். A heirloom seed is the seed of the plant that has been carefully cultivated and passed down through many generations. ஸோ ஹேர்லூம் சீட் அப்படிங்கிறது வந்துட்டு ஓல்டு சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம எப்படி நம்மளோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க, நம்மளோட குடும்பத்தில் மூத்தவங்கன்னு சொல்லுவாங்கல்ல தாத்தா பாட்டி, அந்த மாதிரி தான் இந்த ஹேர்லூம் சீட். ஓல்டு சீட்னு சொல்ல முடியாது, ஹேர்லூம் சீட்னா ஃபஸ்ட்டு வந்த சீட், ரொம்ப பழமையான சீடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் அ சீட், ஒரு பிளான்ட்டோட சீடு தான். அதை வந்துட்டு கேர்ஃபுல்லாக கல்டிவேட் பண்ணிவிட்டு அதிலிருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு அதை பாஸ் பண்ணுவாங்க. ஹேர்லூம் சீட்ஸ் யூஸ்வலி பிளான்டட் இன் ஸ்மால் ஐசோலேட்டட் கம்யூனிட்டிஸ் and they generally offer something of value to grower. ஸோ இந்த ஹேர்லூம் சீட்ஸ் வந்துட்டு எங்கே யூஸ்வலாக பிளான் பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஸ்மாலான ஐசோலேட்டட் கம்யூனிட்டிஸில் தான் வந்துட்டு இதை வந்துட்டு பிளான் பண்ணுவாங்க. ஜென்ரலாக அது வந்துட்டு அந்த க்ரோவருக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான பவர் வேல்யூ வந்துட்டு தரும். ஹேர்லூம் சீட்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் ஆர்கானிக் சீட்ஸ். ஸோ ஹேர்லூம் சீட்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சீட்ஸ். These seeds are generally produced from open pollinated plants and they transfer their unique characteristic to the descendants. ஸோ வந்துட்டு இந்த சீட்ஸ் வந்துட்டு ஜென்ரலாக ஓப்பன் பாலினேட்டட் பிளான்ட்ஸ் இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ப்ரொடியூஸ் ஆகும்போது அதுக்கிட்ட இருக்கக்கூடிய யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்துட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து அது பாஸ் பண்ணும். ஹேர்லூம் சீட் ஆர் ஹார்வெஸ்டட்
dried and stored so that one can replant them in the following reason. ஸோ இந்த ஹேர்லூம் சீடை வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஒருத்தர் வந்துட்டு அந்த இதை வந்துட்டு ரீப்ளான் பண்ணிக்கலாம், வரக்கூடிய நெக்ஸ்ட் சீசனில் அதை ரீப்ளான் பண்ணிக்கலாம். The goal of preserving heirloom seed is to prevent any type of change due to outside influence. ஸோ ஏன் வந்துட்டு இந்த ஹேர்லூம் சீடை வந்துட்டு நம்ம ப்ரிசர்வ் பண்ணோம் அப்படின்னா, ஏதாச்சும் அவுட் சைட் இன்ஃப்ளூயன்ஸ் டெம்பரேச்சர்னாலேயோ மாய்ஸ்டர்னாலேயோ ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்துட்டு அந்த சீடில் ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறோம். Most vegetable and flower varieties must be kept protected or isolated from other similar varieties during flowering to avoid cross-pollinating plants and mixing their genes. ஸோ வந்துட்டு மோஸ்ட்டாக வெஜிடபிள் அண்ட் ஃப்ளவர் வெரைட்டிஸ் வந்துட்டு ரொம்ப ப்ரொடெக்டடாகவும் ஐசோலேட்டட் அதே மாதிரி இருக்கக்கூடிய சிமிலர் வெரைட்டிஸ் இருக்கக்கூடிய இதில் வந்துட்டு ஐசோலேட் பண்ணி வைப்பாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் அப்போ. எதுக்கு அப்படின்னா கிராஸ் பாலினேட்டிங்கை அவாய்ட் பண்ணுறக்காகவும் அந்த ஜீன்ஸை வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறக்காகவும் அதை வந்துட்டு இது பண்ணுவாங்க. Some vegetable varieties are self-pollinated and then grown with virtually no danger of crossing. Synthetic fertilizers, herbicides or pesticides are not used for organic seeds, but conventional fertilizer, herbicides and pesticides are used. So இந்த ஆர்கானிக் சீட்ஸுக்கு வந்துட்டு எந்த விதமான சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர், ஹெர்பிசைட், பெஸ்டிசைட் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் கன்வென்ஷனல் ஃபெர்டிலைசரும் ஹெர்பிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ் வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு ஹேர்லூம் சீட். ஸோ சீட் பேங்க் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ பிளேஸ் வேர் seeds are stored in order to preserve the genetic diversity. ஸோ நவதானியா சீட் பேங்க் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இவங்க வந்துட்டு 5000 சீட்ஸை வந்துட்டு கன்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சீட் பால்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், நெக்ஸ்ட்டு ஹேர்லூம் சீட்னா பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோ இண்டிகேட்டர். A bioindicator or biological indicator is any species or group of species whose function or status reveals the qualitative status of the environment. ஸோ பயோ இண்டிகேட்டர் இல்லாட்டி பயோலாஜிக்கல் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த வித ஸ்பீஷீஸாகவும் இருக்கலாம், இல்லாட்டி ஸ்பீஷீஸோட குரூப்பாகவும் இருக்கலாம். அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம என்விரான்மெண்ட்டோட குவாலிட்டியோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிவைல் பண்ணுறது தான் அதோட ஃபங்க்ஷன். அதான் சொல்கிறாங்க எ பயோ இண்டிகேட்டர் ஆர் பயோலாஜிக்கல் இண்டிகேட்டர் இஸ் எனி ஸ்பீஷீஸ் ஆர் குரூப் ஆஃப் ஸ்பீஷீஸ் whose function or status is reveals the qualitative status of the environment. environment எந்த ஸ்டேட்டஸ் எந்த குவாலிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத ரிவைல் பண்ணுறது தான் வந்துட்டு பயோ இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். பயாலஜிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு டாக்குமெண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் சேஞ்சஸ் in Earth's living system, especially changes caused by the activities of an expanding human population. ஸோ இந்த பயாலஜிக்கல் இண்டிகேட்டர்ஸை வந்துட்டு நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு ஏர்த்தில் அதாவது லிவிங் சிஸ்டத்தில் நடக்கக்கூடிய சேஞ்சஸை புரிஞ்சுக்கிறதுக்காக. எதனால் அப்படின்னா ஹியூமன் பாப்புலேஷன் எக்ஸ்பேண்ட் ஆக ஹியூமன்னால் வரக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்னால நம்ம இருக்கக்கூடிய லிவிங் சிஸ்டத்தில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த பயாலஜிக்கல் இண்டிகேட்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம். Bioindicators of soil health gives us information about the soil structure, development, nutrient storage and biological activities. ஸோ வந்துட்டு பயோ இண்டிகேட்டர், ஸோ சாயில் ஹெல்த்தோட பயோ இண்டிகேட்டர் என்ன கொடுக்கும் அப்படின்னு நமக்கு அந்த சாயிலோட ஸ்ட்ரக்சர், அதோட டெவலப்மெண்ட், அதோட நியூட்ரியன்ட் கண்டென்ட் அண்ட் அதோட பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுக்கும். பயாலஜிக்கல் indicator characterizes the state of an ecosystem and brings its modification. ஸோ பயாலஜிக்கல் இண்டிகேட்டர் வந்து எதை கேரக்டரைஸ் பண்ணும் அப்படின்னா எக்கோசிஸ்டத்தோட ஸ்டேட் என்ன பொசிஷனில் இருக்குது, அதில் வந்து நம்ம என்னென்ன மாடிஃபிகேஷன் நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்க இருக்கும். Lichen is a natural bioindicator of climate change and air pollution effect. ஸோ lichen அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நேச்சுரல் பயோ இண்டிகேட்டர் தான். climate change and air pollution எஃபெக்டோட நேச்சுரல் இண்டிகேட்டர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த lichen அப்படிங்கிறது. It is a combination of algae and fungus which live together in a symbiotic association.
ஸோ வந்துட்டு ஆல்கே அண்ட் ஃபங்கஸோட காம்பினேஷன் தான் வந்துட்டு லிக்கென்ஸ். ஸோ ஒன்றுக்கு ஒன்று வந்துட்டு சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். லிக்கென் இஸ் எ சென்சிட்டிவ் environmental parameter like temperature, humidity, wind and air pollutants. It gives information about the changes in climate, air quality and biological process. So லிக்கென் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு சென்சிட்டிவான என்விரான்மெண்ட், சென்சிட்டிவான ஒரு இதுதான். ஸோ வந்துட்டு இது எதுக்கு நம்ம இது மூலயமா நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட்டில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். குவாலிட்டி ஆஃப் ஏர், அந்த நம்ம சுவாசிக்கக்கூடிய ஏர் வந்துட்டு என்ன குவாலிட்டியில் இருக்குன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அண்ட் பயாலஜிக்கல் ப்ராசஸை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு பயோ இண்டிகேட்டர்ஸ். ஸோ ரைட் அ நோட் ஆன் பயோ இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இதை எழுதணும். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி என்ன ஹோம்ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட் பேங்க் இருக்குது. நம்ம இந்தியாவுக்குள்ளே எந்தெந்த பிளேசஸில் சீட் பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதுங்க. இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். இன்றைக்கி நான் ஹோம்ஒர்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி கிளாஸில் சீட் பேங்க் எடுத்திருக்கோம், அடுத்தது பயோ இண்டிகேட்டர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரெண்டில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். ஸோ எங்கெங்கே இந்த அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பயோ இண்டிகேட்டர்ஸ் அண்ட் சீட் பேங்க்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.